தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அதை பேசின கட்சி, அதுக்காக போராடின கட்சி, தலைவர் பிரபாகரனோட வந்து நெருங்கிய தொடர்பில் இருந்தவங்க நாங்க தான். ஆனா இன்னைக்கு அதை ஓன் பண்ணிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அது வேற ஒருத்தரா இருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், திருப்புவாத தமிழ் தேசிய அரசியலை வந்து அவங்க பேசுறாங்க. அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவை வந்து சாவரிங் இந்தியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணும். ஆனா சாவரிங் தமிழ்நாடுன்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர் பண்ணாது. அதற்கு பதிலாக, அதாவது சாவரிங்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். பாகிஸ்தான், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து, பிரிட்டன் போன்ற நாடுகள்ல இருந்து நம்ம வந்து ஃப்ரீ, நம்ம தன்னைத்தானே ஆட்சி செய்து கொள்வதற்கு தான் சாவரிங் அத்தாரிட்டி. அப்போ இந்தியாவை சாவரிங் அத்தாரிட்டின்னு சொல்றோம். தமிழ்நாட்டை நம்ம சாவரிங் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ அதற்கு பதிலாக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு தான் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம். உண்மையான தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதை பார்த்துட்டு ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டர், அதாவது அமைதியாக இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா அதை வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு தமிழக அரசு வந்து இறையாண்மையோடு இயங்க முடியுதா? நம்ம ஒரு சட்டம் இயற்றி அனுப்புகிறோம், கவர்னர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றாரு. நம்ம வந்து நிதி வந்து கலெக்ட் பண்ணுற பவர் நம்மக்கிட்ட தான் இருந்தது. ஸோ டேக்ஸ் கலெக்டிங் பவரை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு சட்டம் இயற்றி அனுப்பிச்சா அதுக்கு ஒப்புதல் கிடைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நிதி நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. இப்போ எல்லா விதத்திலுமே வந்து கூட்டாட்சி தத்துவன்றது பாதிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் உண்மையான தமிழ் தேசியம் என்னன்னா, நீங்க அதை எதிர்த்து பேசணும். இப்போ இலங்கையில பேசக்கூடிய தமிழ் தேசியம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேசின தமிழ் தேசியம் அது வேற. அது நேஷனாலிட்டி பேஸ்டு. தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு, தனி நாடு. ஆனா இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டை நீங்க அந்த மாதிரி கேட்க முடியாது. அப்படி கேட்டீங்கன்னா பிரிவினைவாதம் தடை சட்டத்துக்கு கீழே உங்க அமைப்பையே தடை செஞ்சிருவாங்க. அப்ப நம்ம இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தை தான் நம்ம வந்து இங்க இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்ல பேச முடியும். ஸோ இதை வந்து இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பேசுறாங்களா, சீமான் போன்ற ஆட்கள் பேசுறாங்க பட்டா கிடையாது. அதுக்கு மாறா அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலை தான் அவங்க தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க.